ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் டிராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவா எவ்வளவோ நடந்துடுச்சுல, இருந்தாலும் நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, நான் உனக்காண்டி இருக்கேன்றான். அந்த டைம் ஹீரோக்கு முடியாம போயிடுது. ஹீரோயின் அவனோட கைய பிடிச்சு, நீ ஓகேயா, இப்போலாம் நீ முன்ன மாதிரியே இல்லையே, ரொம்பவே டல்லா இருக்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா இப்பதானே செத்து பொழைச்சு வந்திருக்கோம், அதனாலயும் என்னமோ கொஞ்சம் வீக்கா இருக்கேன், சீக்கிரமே சரியாயிடும், நீ கவலைப்படாத. அப்படியே ஹீரோயின் அவன் மேல சாஞ்சிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோட அசிஸ்டண்டா அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்து ஹீரோ முன்னாடி மண்டி போட வைக்கிறான். அத பார்த்த ஹீரோயினா அதுக்குள்ளேயே இவரையே அரெஸ்ட் பண்ணான்னு சொல்லி ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா இந்த வாட்டி உன்னை யாரும் ஹர்ட் பண்றதுக்கு நான் விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினா அவளோட பேலஸ்ல டிராப் பண்ணி விடுறதுக்காண்டி வரான். ஹீரோயின் அவன் கிட்ட இங்க ரொம்பவே குளிரா இருக்கு, அதனால நீ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புன்றா. அவளா சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும், அதனால நீ எதை பத்தியுமே திங்க் பண்ணாம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்றா. அவகிட்ட ஹீரோவா நீ பத்திரமா போன்றான். ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு மறுபடியுமே முடியாம போயிடுது. இங்க ஹீரோயினா இப்போலாம் ஹீரோ முன்ன மாதிரி இல்ல, அவன் ரொம்பவே வீக்கா இருக்கான். இது எதனால இருக்கும்னு சொல்லிட்டு கியோபைய கூப்பிடுறதுக்காண்டி போறா. அதுக்கு முன்னாடியே அவன் ஹீரோயின் முன்னாடி வந்து நின்னுட்டு நீ என்ன தானே கூப்பிட இருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவளுமே ஆமாங்கிறா. அவளா கியோபை கிட்ட இப்பெல்லாம் ஹீரோக்கு என்ன ஆகுது, அவன் முன்ன மாதிரியே இல்லையே, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கியோபையா இங்க பாரு, ஹீரோ கேமோட ரூல்ஸையே மாத்திருக்கான், அவனோட கேரக்டரை விட்டுட்டு உங்கூட பாண்டா இருக்கான், இது அந்த கேமோட டிசைனிங்கே மாத்தி இருக்குன்றான். அத கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுன்றா. கியோபையா ஹீரோனை லவ் பண்ணி இந்த கேமை சேஞ்ச் பண்ணிட்டான், அதனால இந்த கேமே அவனை டைரக்டா எலிமினேட் பண்ணிடும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா நீ என்ன சொல்ல வர, இனிமேட்டு ஹீரோ இந்த கேம்ல இருக்க மாட்டான்னு சொல்ல வரியான்னு சொல்லும் போது அதுக்கு அவனுமே ஆமாங்கிறான். அவனா ஹீரோயினை பார்த்து ஹீரோ இந்த கேம்ல இருக்கணும்னா நீ உன்னோட கேமை ஒழுங்கா ஆடணும்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா ஹீரோ ஹீரோட இருக்கணும்னா நாங்க 2 பேருமே பிரியணும்னு சொல்ல வரியான்னு சொல்லும் போது அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கப்போ அந்த டைம் யாரோ ஹீரோ மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி கத்துறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ பக்கத்திலேயே உட்கார்ந்து அவன் கைய புடிச்சிட்டே உட்கார்ந்துருக்கா. அதை பார்த்த ஹீரோட அசிஸ்டண்டா நைட்டு பூரா நீங்க தூங்கல, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா ஹீரோ கண்ண முழிக்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த அசிஸ்டண்டா நீங்க இப்படியே இருந்தா உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடும்ன்றான். கரெக்டா அந்த டைம் ஹீரோவுமே கண்ண முழிக்கிறான். அதை பார்த்த பிறகுதான் ஹீரோயினுக்கு உசிரே வருது, ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த அசிஸ்டண்டா ஹீரோ கிட்ட நேத்துல இருந்து ஹீரோயின் தூங்காம உங்களையே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனா சரி ஓகே நான் உங்க 2 பேருமே டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோயினா ஹீரோவை கண்ணீர் மல்க பார்த்துட்டு இருக்கா. அவனை பார்த்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவனா ரொம்பவே ஷாக்கா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கிட்ட பையன் தானே கேட்கணும்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா யாரு ஃபர்ஸ்ட் கேட்டான்றது இப்ப முக்கியம் இல்ல, நம்ம எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேக்குறா. நெக்ஸ்ட் டே ஹீரோட மேரேஜுக்காண்டி அவனோட அசிஸ்டண்டா அதை அங்க வைங்க இதை இங்க வைங்கன்னு சொல்லி விறுவிறுப்பா வேலை வாங்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் மேரேஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு செம பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கா. லியானா ஹீரோயினை பார்த்து இவ்வளவு நாளா உன்னோட மேரேஜுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்றா. அவள இந்த உலகத்திலேயே அழகான பிரைட் என்னோட அக்கா மட்டும்தான்னு சொல்லிட்டு தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா கேட்டுட்டே இருக்கா. அந்த டைம் ஹீரோயினா கண் கலங்கி போய் நிக்கிறா. அதை பார்த்தா லியானா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறா. அவளோட தங்கச்சி கிட்ட நீ யாருக்காண்டியும் உன்னோட புக்ஸ் எழுதுற அந்த பழக்கத்தை விட்டுறாதன்றா. நீ ரொம்பவே ஒரு டேலண்டான பொண்ணு, கண்டிப்பா உன்னோட புக்ஸ் எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கூட ஹீரோனோட கண் கலங்கி போயிருக்கு. அதை பார்த்த லியானா என்னாச்சு, ஏன் சோகமாவே இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா நான் லவ் பண்ற பர்சனையே மேரேஜ் பண்ணிக்க போறேன்ல, அதனால இது சந்தோஷத்துல வர கண்ணீர் தான்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ முன்னாடி அவ ஃபேஸ் எல்லாத்தையுமே மூடி மேரேஜ் கோலத்துல நின்னுட்டு இருக்கா. அந்த கிளாத்தை விளக்கிட்டு
ஹீரோ அவளோட ஃபேஸ பார்த்துட்டு அப்படியே சொக்கி போய் நின்னுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா ரொம்பவே நர்வஸா இருக்கா. ஹீரோ அவள பார்த்து என்னாச்சு, ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா இது என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல அதான்னு சொல்லும்போது ஹீரோட மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு மட்டும் இது என்ன 10வது கல்யாணம் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அவனை பார்த்து ஹீரோயினா உனக்கு நர்வஸா இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவுமே வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவா இந்த வைனை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சா இன்னில இருந்து நம்ம மேரேஜ் ஆன கப்பல்ஸ் ஆயிடுவோன்றான். ஆனா ஹீரோனோட ஃபேஸ்ல துளி கூட சந்தோஷத்தை காணோம். எதையோ நினைச்சு ரொம்பவே குழம்பிட்டு உட்கார்ந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோ பார்த்து உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நான் யாரையுமே இந்த அளவுக்கு லவ் பண்ணதில்ல, ஏன் யாரையும் கிஸ் கூட பண்ணதில்லன்றா. உன்னை பார்த்த பிறகுதான் என்னோட லைஃபே அழகா மாறுச்சு. நானே இது எல்லாத்தையுமே மறக்கணும்னு நினைச்சா கூட என்னால கண்டிப்பா அது முடியாதுங்கிறா. இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தது, அவன் கிட்ட வம்பிழுத்தது, அவனை அகைன் அகைன் கிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லா சீன்ஸுமே ஞாபகம் வருது. அது மட்டும் இல்ல ஹீரோ ஹீரோயினுக்காண்டி அந்த கத்தி குத்து வாங்கினது, ஹீரோயினுக்கு அவன் மேல லவ் வந்தது, ரெண்டு பேருமே ஹக் பண்ணது, கிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அவளா ஹீரோ கிட்ட எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் இருந்தா நான் உன்னையும் என்னோட உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடுவேன்றா. அங்க நம்ம ரெண்டு பேருமே மூவி பார்த்து ஷாப்பிங் போய் ஒன்னாவே சாப்பிட்டு ஒன்னாவே இருக்கலாம்னு சொல்லி ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. சட்டனே ஹீரோவா அவ கைய பிடிச்சு கண்டிப்பா நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அந்த வைனை எடுத்து அவகிட்ட குடுக்கறான். அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த வைனை குடிச்சுக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுது. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடியாக்களா வெளியில நின்னுட்டு இன்னும் எங்க ஹீரோவை காணோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹீரோட அசிஸ்டண்டா இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா போய் வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். லியானா ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட என்னோட அக்காக்கும் ஹீரோக்கும் தான் மேரேஜ் ஆக போகுது, ஆனா அவ ஃபேஸ்ல ஏன் துளி கூட சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஃபோர்த் பிரின்ஸா அவங்கள பத்தி எனக்கு தெரியல, ஆனா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் உன்னை ரொம்பவே சந்தோஷமா பார்த்துப்பேன்றான். நெக்ஸ்ட் டே கேமுமே ரீஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்தா இன்னுமே அந்த பேலஸ்ல தான் இருக்கா. நான் இன்னும் என்னோட ரியல் வேர்ல்டுக்கு போகலையான்னு சொல்லி குழம்பி போய் உட்கார்ந்துருக்கா. பக்கத்துல பார்த்தா ஹீரோவை காணோம். ஹீரோயினுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சு போய் உட்கார்ந்துருக்கா. அவனை தேடி ஓடி போறா. ஹீரோவை எங்க தேடியுமே காணோம். ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அந்த கேமா ஹீரோயின் கிட்ட இதோட உன்னோட மிஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நீ உன்னோட ரியல் வேர்ல்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவளோட ரியல் வேர்ல்டுக்கே அனுப்பி வைக்குது. இப்ப ஹீரோயின் அவளோட ரியல் வேர்ல்டுக்கே வந்துடுறா. ஹீரோயினா என்னதான் நான் என்னோட ரியல் வேர்ல்டுக்கு வந்தாலும் இதுதான் என்னோட கனவு உலகம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா உட்கார்ந்துருக்கா. அவளால ஹீரோட மெமரிஸை விட்டு வெளியில வரவே முடியல. ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா ரொம்பவே சோகமா நடந்து வரா. அன்னைக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஜியோபை அந்த புக்கை நீட்டினது ஞாபகம் வருது. சட்டனு ஹீரோயினா சொடக்கு போட்டு ஜியோபைய கூப்பிட்டுட்டு இருக்கா. நான் அவன் வரவே மாட்டேங்கிறான், ஒரு வாட்டியாச்சும் வந்துட மாட்டானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு தவிப்பிலேயே கூப்பிட்டுட்டு இருக்கா. அவள என்னால ஹீரோட உலகத்துக்கு போக முடியும்னா அவனால ஏன் என்னோட உலகத்துக்கு வர முடியலன்னு சொல்லி அழுதுட்டே கேட்டுட்டு இருக்கா. இப்ப நான் என்னதான் பண்ணணும், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், ஆனா ஹீரோ மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துடுன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. எப்படியாச்சும் ஹீரோவை இந்த உலகத்துக்கு வர வைங்க, எனக்கு அவன் வேணும்னு சொல்லிட்டு அழுதுட்டே உட்கார்ந்துருக்கா. என் முன்னாடி ஹீரோவை எப்படியாச்சும் வர வைங்கன்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கா. அந்த டைம் அவ பின்னாடி யாரோ நடந்து வராங்க. அந்த பர்சனா ஹீரோயின் கிட்ட நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பர்சனை ஹீரோயின் ரொம்பவே ஷாக்கா திரும்பி பாக்குறா. பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக்கு. அவ முன்னாடி ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அத ஹீரோயினால நம்பவே முடியல. அவகிட்ட ஹீரோவா இனிமேட்டு நீ ஜியோபைய கூப்பிட தேவையில்லன்னு சொல்லும் போது ஹீரோயின் அழுதுட்டே போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவனை ஹக் பண்ணிட்டு ஹீரோயினா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா அந்த அளவுக்கு அவ ஹீரோவை மிஸ் பண்ணிருப்பா. அவன்கிட்ட ஹீரோயினா நீ நிஜமாவே வில்லன் தான், என்ன தேடி வர உனக்கு இவ்வளவு நாள் ஆச்சான்னு சொல்லிட்டு செல்லமா கோச்சுக்கிறா. அவகிட்ட ஹீரோவா நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மூவிக்கு போலாம், ஷாப்பிங் போகலாம், ஒன்னா சாப்பிடலான்னு சொன்னியே, அதுக்காண்டி தான் நான் உன்னை தேடி ஓடோடி வந்தேன்றான். நீ எனக்காண்டி என்னோட உலகத்துக்கு வந்தா இது என்னோட டர்ன், நான் உனக்காண்டி உன்னோட உலகத்துக்கு வந்திருக்கேன்றான். அதை கேட்ட ஹீரோனால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. சந்தோஷத்திலேயே அழுதுட்டு உட்கார்ந்துருக்கா. அப்படியே ஹீரோயின் சந்தோஷத்துல அவனை கிஸ் பண்ணிக்கிறா. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வெறுத்தாங்களோ இப்ப அதை விட பல மடங்கு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த டிராமாக்கு நம்ம என்
கட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமாவோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ so much for watching.